ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி ஒன் பார்ட் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறது மாதிரியே சாம்பார் சாதம் எப்படி குக்கரில் ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறேன். பச்சரிசியிலும் கூட செஞ்சுக்கலாம். 1.5 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு 20 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். குக்கரில் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட், 10 பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 7 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா குழைவாக வேகும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சின்ன சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி சேர்க்கணும். நான் தக்காளி சேர்க்க மறந்துட்டேன், அதனால் தாளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடிட்டு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு விசிலுக்கு, அடுத்த விசிலுக்கெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், காஞ்சி மிளகாவை 2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்க்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்க ரைஸில் சேர்த்துடலாம். பாருங்கள், விசில்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கரெக்டான அளவில் தண்ணி வச்சோன்னா சூப்பராக வரும். இந்த அளவே போதும். 2 டம்ளருக்கு 7 டம்ளர் வச்சோம்னா நல்லா சூப்பராக வரும் சாம்பார் சாதம். இப்போ தாளித்ததை இதில் கொட்டிட்டு அப்படியே கிண்டிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறது. சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான சைடிஷையும் நம்ம செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விடலாம். இது பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்திடலாம். இது ஃப்ரை ஆனதும் 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்குறோம். வெங்காயம் வதங்கினதும் மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். அதை பாருங்கள், நல்லா மசாலா வதக்கியாச்சு. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா சேரணும். அதனால் நல்லா இதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சு சாப்பிட்டோம்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.
டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாம்பார் சாதம், ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.